ஹாய் மகேஸ்வரி. அகவை 40. உனக்கு 40 வயசுன்னா நான் எனக்கு இன்னொரு வயசு ஏறிட்டே இருந்தது. ஓகேவா? அதாவது என்னுடைய 2 குழந்தைங்க பிறகு நான் ஹாஸ்பிட்டலில் இல்லை. நான் டியூட்டியில் தான் இருந்தேன். நான் டியூட்டிலேருந்து வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்ததெல்லாம் வந்து பார்த்தேன். பார்த்த உடனே ஷாக்கு. அவள் கையில் இருக்க மச்சத்தை பார்த்தா இன்னும் அழகான ஒரு மச்சம் அப்படின்னு. அதோடு மட்டும் இல்லை, எங்கள் அக்கா அங்கே இருந்துகிட்டே இருந்தாங்க எனக்காக. அப்புறம் அதுக்கு முறையெல்லாம் அது பண்ணி வந்தோம். நான் பார்த்த உடனே சரி என்ன குழந்தை பிறந்த மாதிரி தெரியலையே. அவங்க அம்மா பார்த்து நான் சொன்னாங்க, நீ ஆட்சி வந்து எனக்கு திட்டினாங்க. அப்புறம் சரி, அப்புறம் பேர் சுட்டெல்லாம் வந்தது. என்ன பேர் விடலான்னு பார்த்தாங்க. சொல்ல முன்னாடி வந்து என்னை பொறுத்தவரை எனக்கு எங்கள் அக்கா தான் எல்லாமே. ஸோ அதனால் எங்கள் அக்கா பெரிய விட்ட முறையே சரியானேன். அப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் அவளை கூப்பிட்டு கொடுத்து அப்புறம் அவங்களுக்கு அவள் அம்மா கூட இருந்தாள். திரும்ப அவள் அம்மாவே நம்ம இருந்தால் அம்மையை கூப்பிட்டு அவளும் வந்து அப்புறம் நான் கூட 14 days இருந்தேன். ஸோ சில அவருடைய ஒவ்வொரு இதுலேயும் நான் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெரியவளாக இருந்தது. அப்புறம் கல்யாணத்தை மாப்பிள்ளை பார்த்தது. அப்புறம் எனக்கு என் பொண்ணு கிடைக்கிற மாப்பிள்ளை எனக்கும் கிடைக்காது. அவளாக இருக்கிற மாப்பிள்ளை. அப்புறம் என்ன சொல்கிறது, அவள் இந்து கோயில் இதுவும் நல்லா இருக்கும். எது சொன்னாலும் அவளை என்னையை பொறுத்தவரை என்கிட்ட என்ன போகவும் போட மாட்டாள். என்ன தான் ஒன்று பிடிச்சாலும் என்ன பண்ண ஏதாவது சொல்கிறேன் சரிப்பான்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுவான். அவ்வளோதான், அப்படியே முடிஞ்சு போயிடும். எப்படி அவள் பண்ணுறா பண்ணுவாள். ஓகே, நீங்கள் வீடியோ வாங்க.